கேட்டீங்களா? சரவேடிதான். ஐயோ கொஞ்சம் பிடிச்சிக்க எஞ்சி விடுவா போது கொஞ்சம் விடாது அந்த கரங்க எஞ்சி விடாது. அதால நானும் கொஞ்சம் எச்சரிக்கையா என் ஊடு ஏரியா ஓட விட்டுற போது என் ஊடு ஏரியா ஓட விட்டுருமா? அப்படியே என் ஊடு இல்ல நீ கம்மனா இருப்ப. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு கொல்லிக்கிட்டு புள்ள இருந்தாண்டு வைப்பேன். நான் என்ன பண்ணு தெரியுமா? கூரை மேல போட மாட்டேன். அப்படியே பெட்ரோல் வாங்கி வந்து தலை மேல ஊத்து அப்படியே வச்சுக்கிச்சு. நீ செய்யல அந்த வேலை ஒழிஞ்சு போனா நீ செய்யல. பாத சனி அதான் ஐயா என்ன ஐயா ஓ மச்சா என்ன மச்சா ஒரு மூணு சரி வரலாம். 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 ஒண்ணுக்கு இருக்க போல தனியா போகுது. 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 ரெண்டுக்கு இருக்க போல கட்டியா வாங்குது. 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 புடி கூட புடிதா புடி கூட வாங்குது. புடி கூட ஒரு வார்த்தை தப்பா பேச என்ன பண்ணோம்? நான் மேல வாழ சொல்லி விட்டோம். ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல.
அப்படி சொல்ற கம்பெனி இருந்தாங்க வாயில நம்ம சுண்ணு விட்டு வாயில சுண்ணு விட்டு வாயில சுண்ணு விட்டாங்க படமா போச்சு அவன் பாப்பா கூப்பிச்சு நான் போகல அப்படியா தூங்குறியா அப்படி போடா வாங்குடா ஓசல போடா ஐயோட காலைய குடி மேல தொட்டிக்காவும் ஐயோ தோயா தோயா எங்க வீட்டுக்காரர் சண்டை போடுவான் அட வச்சுக்கா ஆமா வரும்போது எனக்கு ஆத்தாட்டி வரும்போது இந்த முத்திர வேலை வரணும் அப்படின்னு அடையாளம் வச்சு எடுத்து போடுறான் முத்துரா ஓ புள்ளி புள்ளி வச்சுக்கிறேன் எங்க புள்ளி வச்சுக்கிறாங்க குஞ்சு கடிக்கிறா கஷ்டம் என்ன பண்ணுதான் கடிச்சா வலிக்குமா கடிச்சா வலிக்குமாங்க கடிக்காத பள்ளி படாத பண்ணுமா குப்பைகள் இருடியா மட்டும் மங்களம் அதெல்லாம் பொட்டை ஊரம் பொட்டை ஊரம் ஊரு பேர கஷ்டம் அப்படி என்ன பொட்டையா யாரா காரணமையன் தடையா பொம்மா சனியா அவங்க அப்பா சரியா வந்துட்டா சபைக்கு ஆமா பாப்பாக்குற பாரு அது சரியா அடிக்காரா பாப்பா பாப்பா சனியா அவருக்காக ஆட்டம் வச்சுக்கிறாங்க இதுக்கா ரெண்டு பேரும் பாப்பா மேல இருக்கிறீங்க நான் இது வரைக்கும் பார்த்தது சந்தேகமாக இருங்க என்ன சந்தேகம் நீ நானும் அண்ணன் தம்பியா பயப்படுறோம் ஆமா நீ நானும் அண்ணன் தம்பி தானே பழகிறோம் ஆமா அவெல்லாம் பாப்பா கேட்கறேன் உன் பாப்பா என்கிட்ட எனக்கு ஒரு மாமா மச்சான் முறையா கேட்கலாம் ஆமா அண்ணன் தம்பி முறையா துணி போடுறதா துணி பாடு மூடி நின்றுதா அவன் துணி எடுத்துட்டா போச்சு தெரிய போகுது மூஞ்சி மூட்டாங்க நீங்க எத்தி முறை கிளம்பிடுங்க தங்கச்சி நம்மளுக்குள்ள
அதுல நீ ஒரு வாரி சேர்த்து இல்லையா பின்ன குத்து விடாக்கியா முறை கல்லு ஆறு இருள் வைத்து விடும் சொல்லு கமரவளைக்கா உங்கள் இருவருக்கும் இந்த சுத்தி போட்டாக்கா மெத சுத்திதான் வேகமா சுத்தம் குளத்தில் வந்து இடுப்பு இரு முழுங்க என்ன பண்ண முடியும் அவனால சரி இப்படியா இங்க என்ன அப்படி போல என்னடா பண்ணா சந்திர குளத்தில் வந்து குளத்தில் வந்து மரியாதை கட்ட மச்சான் சித்திர மாசம் ஆணிகாருக்கு நான் நாத்தாங்களை ஓட்டி சேரோட அப்படி சுடுகாட்டு நாடு ஊர பேர் ஓய சொல்ல இரும்பு கொண்டு கொடுக்கலான்னு ஓடுறான் அதுக்காக அப்படியே நிக்கிறாப்ல நோடி அவனுக்கு காகாவளி பாட வந்து எனக்கு ஓடியாட்டே அப்படி அந்த சந்தோஷ மரபிலே பாடுமா ராஜாக்கு கொஞ்சம் ராஜாவி ஐவர் ராஜாக்கு அது ஐவர் ராஜாக்கு மரபிலே கிளேருளியோ 16 அடி அலைபல 16 சிகரபல ஐ 16 அலைபல 16 சிகரபல எடுத்த மதா கரி புதுமல படித்த பீமாச்ச 16 அலைபல 16 சிகரபல எடுத்த மதா கரி புதுமல படித்த பீமாச்ச ராஜா மரத்தேக்கு மரத்தேக்கு தூக்கினார பாட கைய தூக்கினாரா சுடுகால கோல் பிடிச்சிக்கிற மாதிரி தம்பி
பார்த்தவங்க. அப்படி இந்த 105 விலையிலோ ஒரு நாள் சொல்லிட்டு இத போல வீதியில விளையாடி கொண்டிருக்கோம். ஓ 105 பேர் 105 பேரு வீதியில விளையாடுகிறாங்க. எப்படி பாருனாதம் சொல்லுவாங்க. அப்பா 105 பேர் 105 பேர் எப்படி பார்த்தா பண்ணி குட்டி போட்ட மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ஒத்திமே 105 பேர் ஒத்திமே இருக்கிறாங்க. சொல்ல மச்சான். விளையாடுறாங்க தெரியல. நீ பேச சகலா. ஓ சரி முறை மாத்தி வேண்டிதான். என்னடா அதான் அப்படி என்ன ஒண்ணுங்க. அப்படி 105 விலையிலோ போலத்துல விளையாடி கொண்டு சமைத்து காலகட்டத்தில் இருந்து பட்டத்தாங்க வந்து நல்லா விழித்து அச்சாபுரத்துல உள்ள போந்து அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள சமைத்து ஹாய் புரியல முதல் விளையாடு கடை 100 பேர் ஒரு வீட்டுல பாபா வைக்கிறான். அவன் ஒரு பாபா வைக்கிறான். என் நல்ல தர்மர் தம்பி அர்ஜுன நம்மள சால இவன் 4 பேர் ஒரு வீட்டுல பாக்கிறாங்க. இல்ல ஏழை வருது நான் பைதல் போனா அது நெஞ்சு இருந்து அப்படி எனக்கு நிக்கிற அப்படி எழுத்துட்டு வரல ஆட்டா துரியோதன அடடா சின்ன வயதுல இல்ல தட்டி பைய ஏழை வருகிறது தூக்கி போட்டு விதிக்க போது சாக போறான். கை தட்டி சிரிக்கிறோம் நம்பி ஓ நமக்கு எதிரி பிரியாணி சிரிக்கிறான். நீ வச்சானே நீ சாவ போறான். நமக்கு எதிரி அவன் தான். யாரு இவன் சிரித்து கொண்டு இருக்கான். என் அண்ணன் தர்மர் தம்பி அர்ஜுன நம்மள சாத வர தம்பி பீமா வந்துரு மதமடுத்து ஏழை வருது ஓடியாந்துரு அண்ணா பீமஜானா ஓடியாந்துரு தம்பி மாறு அண்ணன் மாறு கூப்பிடு ஏன் அருகாமல வந்தது அதை பின்கால பிடித்து சொல்லிட்டு அடித்து ஆகாயமா தூக்கி அடித்து சாப்பிடுமோ 66,000 கொண்டு 66,000 மொத்த எண்ணிக்கை 435 கோடியே 60 லட்சம் எண்ணிக்கை கொண்டது. இந்த ஏழையோட கறி 66 வீதிக்கும் 66 துண்டா போய் அப்படியே தரதனை எடுத்து அப்படியே சொல்லிட்டு அப்படியே பூமியில அடிச்சு அப்படி விசிறட்டா அப்படி விசிறு போட்டா பாரு. 66 வீதிக்கு 66 ஒரு இடம் கூட சித்தாந்தா அப்பலாம் பார்த்தா துருவானே விடுவானா நமக்கு என்ன நடக்க போகுது நம்மள ஊராடி விடுவானா அப்படி என்று அண்ணல இருந்து மகைய வைத்து செல்லத்திர வயதில இருந்து ஒரு கோடி எங்களை பிளவதி என்ன கொல்ல வேண்டும் அப்படி என்று ஒரு கோடி சூழ்ச்சிகள் செய்தான். நடக்கிற வேலை லட்சம் பிள்ளைகள் சாயத்தில் வச்சுட்டாங்க. நடக்கிற வேலை பாபை விட்டான் இனத்திரமா செய்தான். அதாவது பார்ப்பவருக்கு அழகான மாளிகாகுமா ஐவர் ஆயாளு குடிபுகுந்தா அது பசுமா எரிய வேண்டும் அப்படின்னு துரியோதன அழகு மாளிகை அரக்கு மலை எங்க திரும்ப ஏற்பட்டான் சொல்லுங்க. இப்ப நம்ம நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நரேந்திர மோடிக்கிறாங்க. அவர் நின்று ஜெயிச்சது அந்த வாரணாசி அருகாமல் சந்திர மௌலேஸ்வரர் கோயில் இருக்கிறது. அப்படி அது அறியாமல் பெருத்த கங்கணத்து ஓடுகிறது. அது அறியாமல் தான் அரக்கு மலை ஏற்படுது. அனுபவம் இப்ப வீடு கட்டணும் வச்சுக்கோ. அந்த வீடு கடைகால போடுற போடுவேன். கடைகால எடுத்து கருங்கல்லி வாரி கொட்டி அப்புறம் செவுத்து கிளம்புவோம். நீ என்ன செய்வ? அதாங்க நான் பணித்தானே கொட்டுவோம். பிள்ளைகள் போடுவாங்க. அதெல்லாம் பிள்ளை போடுவாங்க. ஆனா கடை காலையில கட்டி கட்டியா கல்புரத்தை போட்டினான். அரக்கு அரக்கு பொங்கல் வெடிப்பு சரவத்தி கந்தகம் பெட்ரோல் மரத்தூள் கடகாலில கட்டி கட்டியா கல்புரத்தை போட்டான். கடைகாலே கட்டி கல்புரத்தை வாரி கொட்டி கொட்டினா அப்படி அப்ப வத்தி விதி விதி போட்டா என்னடா ஆகும்? அப்படியே கொப்பிட்டு வத்திக்கு பாண்டவர் இறந்து போயிடுவாங்க. அப்படி எண்ணம் கொண்டு எங்களுக்கு தந்திரமா மாளிகையில் படுத்து ராஜாக்களை
இதோ பார் உன் தந்தை பாடு மகாராஜா சொர்க்கச்சாரம் இருக்கிறார். ஏதோ இதில் அரக்குமலையில் சென்று பாரராசிலே அந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இருக்கு பார், அது அருகாமல் தான் இது அரக்குமலை ஏற்படுத்தினார். இது அரக்குமலையில் தங்கியிருந்து உன் தந்தைக்கு ஈமக்கடன் அப்படி என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே ஐவர் ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று அவன் எப்ப தெரியுமா தீட்டு கொண்டான். வரணும் கார்த்திகை மாதம் ஜோதி 12 நாளைக்கு ஒரு அமாவாசையில் அரக்கு மலைக்கு கொளுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டோம். அதான் திங்கட்கிழமை ஜோதி 15 நேரத்துக்கு அந்த அரக்கு மலையை தீ வச்சுக்கிறான். அப்படி அந்த அரக்கு மலையை தூக்கி மறிந்து அரக்கு மலைக்கு நானே தீ விட்டு அதவா என் அண்ணன் என் தம்பி என் தாய் அனைவரும் மாறு மீதும் தோல் மீதும் தூக்கிக் கொண்டு அப்படி அரக்கமாளிகள் இருந்து நித்திரை கலையாமல் இடுமாவள வரைக்கும் தூக்கி பட்டமரங்களை வைத்து விட்டு அவளை சிங்கப்பள்ளி கரடி யாது அப்படி காவல் புரிந்து அப்படி காவல் புரிந்து சமைத்து அந்த இடுமாவட்ட அனுமதி இடுமா சுரன் அவளை தங்கை இடுமி அவளாகப்பட்டவள் தினந்தோறும் அவளை என்ன திறமை நரமாமிச்ச நரமாமிச்சா நம்மளோட மாநில முடிச்சு சாப்பிடுறோம். அவன் அண்ணனாக விளங்கக்கூடிய இடுமா சொல்ல செல்வது உணவு கொண்டு வருவது அந்த தினத்தில் அண்ணா நீங்கள் இருங்கள் நான் சென்று உணவு கொண்டு வருகிறேன். இன்னும் சுபாஜியா இது தடகடி சேர்ந்த என்ன அப்பா வருங்க முன்னாள் தலைவர் அதான் ரகோத்குமார் அவர் இத பீமன் நடிக்கூடிய கொட்டூரே மணிகண்டன் ஒரு 100 ரூபாய் கொடுத்துள்ளார். அன்னூர் பங்கில அவரு கொலைதான் இருந்த ஒரு காணி உடைய மறுகாணி மலை போல உண்டு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். உணவு கொண்டு வருகிறேன் அப்படி அவளை வருதா அப்படி மனத்தை சுற்றி சமைத்து என்னை பார்த்து உடனே அவளுக்கு காமமடை அதிகமாகிவிட்டது. என் மேல் காதல் கொண்டு மன்னவா கண்ணாடா என்னை திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படி என்று என்னோடு பேசிக் கொண்டிருந்தான். அப்ப இன்னுமா சொல்ல பார்த்தான் என்னடா போல தானே நாளை கிளம்பு அப்படி என்று அப்படி வந்து சமைத்து அப்படி வருகிற சமயத்துல யாரோ ஒரு நேரம் மாறிடு நம் தங்கை வழக்கி அவளை காதல் வச்சு விட்டானே அப்படி என்று மனிதன் வந்து நம்ம தங்கை வந்து தங்கச்சி பேசுகிறானே அப்படி குத்தி உடனே திரும்பி பார்த்து இவன் நின்று கொண்டிருந்தான். யாரடா எந்த ஊரடா உன் பேரடா அல்ல கூறடா தாய் 5 டா போட்டு ஆரம்பம் இப்ப முன்ன பிள்ளை இந்த சாடு கட்டி வரோம் ஆட்டத்துக்கு சின்ன பசங்களா இருந்தாலும் பெரிய இருந்தாலும் சரி தலையடி எப்பரா போனோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான் சின்னவளா இருந்தாலும் சரி முன்ன பிள்ளை தெரியாதவளா சரி மரியாதை அந்திருக்கொள்ளூரை சேர்ந்த சமையல்கார அண்ணாமலை அவர்கள் எனக்காக நம்பர் கொடுத்திருக்கின்றார். அம்மன் துணை இருக்க அம்மனை பேச அப்படி அப்படி நாய் அப்படி 5 டா போட்டானே அவனுக்கு எனக்கும் யுத்தம் ஏற்பட்டு அந்த இடுமை வளைத்து அந்த இடுமனை மடித்து அந்த இடுமை திருமணம் செய்து ரிஷபண்டிரம் தகாவளிக்கு கண்டோர் கஜனவர் பிள்ளை பெற்றது. ஆறுமுகம் இந்த உலகத்தில் சிறந்த உடனே பேசிய பிள்ளை 2 பேர் யாராவது தெரியுமா? அதவான் இல்ல மகாபாரத காவியத்தை எழுதினவர் வேதவியாசர் அவர் ஒன்று. இரண்டாவது என் மகன் கண்டோர் அப்போ சரளா திருமணம் செய்து ஐயா இந்த வனத்தில் இருந்து நாங்கள் எங்க போவது அப்படின்னு கேட்ட உடனே இந்த வனத்தை அறியாமல் ஒரு பெருந்த துணை இருக்கிறது. நீங்க 6 பேர் குளித்தால் உங்களை 6 பேருக்கு பிராமண படி இருந்து 300 மகள செலவு 300 மகளத்து அப்படி பிராமண உருவம் மாறி நேரம் 300 மகள அந்த 300 மகளத்து பக்கா சொன்னாங்க பட்டார் அவனடா அவனுக்கு திறந்தோர் என்ன திரும்ப அறுபது சாதம் 60 அடி சாதம் 62 100 எரும மாடு
ஓட்டி போற ஆளு இதெல்லாம் ஒரு நாள் சாப்பாடு. ஓ எப்பா அவன் பெரிய ஆளாட்டம் இருக்கிறான். 60 வண்டி சாதம் ஓட்டு போற 120 மாடு அந்த வண்டி ஓட்டு போற ஆளு எல்லாம் ஒரே ஆளா அடிச்சு அவன் சாப்பிடுவான். போய் நான் பிராமண வீட்டுல அது ஒரு பிராமண வீட்டுல தங்கியிருந்தோம். அவங்க வீட்டு வீதம் அந்த பக்கம் சாப்பாடு கொண்டு போகுது. அப்போ அவங்க இருப்பது ஒரே ஒரு பையன். அந்த வீட்டு அம்மா ஆயுது கொண்டு இருந்தார்கள். சமயத்துல என் தாய் குந்தாதேவி பார்த்தது. அம்மா நீங்க எது கொண்டு ஆயுது கொண்டு இருக்கிறீங்க? நாங்க உங்க வீட்டுல வந்து வெகு நாளா தங்கி விட்டோமே, எங்களால உங்களுக்கு எதனா உபத்திரம். அம்மா உங்களால ஒரு உபத்திரம் கிடையாது. வனத்துல ஆண்டு வர பக்காச்சு இவனால தான் எங்களுக்கு பெரிய உபத்திரம். இன்னைக்கு அவனுக்கு தினந்தோறும் சாதம் கொண்டு போகுது. எங்க வீட்டு வீட்டு கணவன் போனா எனக்கு மங்கள தோஷம் போயிடும், என் பிள்ளை போனா எனக்கு புத்திர சோகம் போயிடும். அதுக்காக தான் இது கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ என் தாய் குந்தாதேவி பார்த்தது. அம்மா எனக்கு இருப்பது 5 பிள்ளை, ஒரு பிள்ளை போகட்டும் அப்படி என்று தாய் தெரிவித்தது. அப்போ அறிமுகம் ஒரு தாய்க்கு 10 பிள்ளை கூட வரட்டும், ஆனா 10 பிள்ளைல ஒரு தாய் என் பிள்ளைல ஒரு பிள்ளை சாகட்டும் அப்படிதான் நினைப்பாங்க. யாரா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா என் தாய் குந்தாதாவை எதுக்கு தெரிவித்தது? இடுமா உலகத்துல அந்த இடுமனை மடித்துமார் என் தாய் நேராக பார்த்தது. பலம் தெரிஞ்சு போச்சு. நம்ம மகன் பீமன் போனார் அந்த பக்காத்தோட வருவா அப்படி என்று 60 வண்டி சாதமும் ஓட்டி பாரு ஆளும் 100 எலும்பு மாடும் ஓட்டி சென்று பெருத்த வட்டபாரு அந்த 60 அடி சாதம் கொடநாட்டு எறும்பு மாட்டை தெரிச்சு விட்டு அப்போ தாய் இந்த 60 வண்டி சாதத்தை ரசம் பொரியல் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து 3 உருண்டையா பிடிச்சிட்டு முதல் உண்டை என் தாய் குந்தாலம் சாப்பிட்டு உள்ள போச்சு, போயிடுச்சு. இரண்டாவது உண்டை என் மாமா கோபாலகன் நினைச்சு சாப்பிட்டு உள்ள இறங்கி உள்ள போயிடுச்சு. இந்த சாதம் எடுத்ததால அந்த பக்காசூரனால கூடாது அவனை நினைத்து சாப்பிட்டு மாதிரி தம்பி மேலே போல கீழே போல தொண்டியடிச்சு எதிராச்சா அவனை நினைச்சு போட்ட உடனே அப்படின்னு போச்சு. அப்ப உப்பு உயிர் உள்ள நினைக்கலாம். வாட்டர் வாங்கி கொடுத்தவங்கள போத தெளிவு வரைக்கும் மறக்கக்கூடாது. அப்போ நம்மளை சாதம் வந்து விட்டது அப்படி என்று அந்த பக்கா சொன்னாங்க மட்டும் கை காண்டால் ஆலமர பிடிங்க அதை அடி தரித்து அது முடி தரித்து பல்லுவலிகள் வளர்த்து அப்ப தாராளமா சாப்பிடுவோம். ஆமா ஏண்டா பெருத்த கை கண்டது ஆலமரத்தை வேரோடு புடிங்கி அடிய மணி தரிச்சிட்டு பல்லு விளக்குறாங்க. அவன் எப்படி ஆளா இருப்பான்? அப்போ நம்மளை சாதம் வந்து விட்டது அப்படி என்று வந்து பார்த்தா எவ்வளோ ஒரு மாநில வந்து சாப்பாட்டு சாப்பிட்டானே அப்படி என்று ஒரு குத்து ஓடி பார்த்து ஒரு குத்து குத்துதான். அப்பதான் சாதம் உள்ள இறங்குது. அந்த சாதம் உள்ள இறங்கிய உடனே அவனுக்கு எனக்கு யுத்தம் ஏற்பட்டு அங்க இடுமா வளர்த்து பக்காசுரம் மடித்து நேரா பாஞ்சாலி தேசம் பாஞ்சாலி திருமணம் செய்து நேரா என் பெரிய தாய் அவளை கூட திருநாட்டு மாநிலத்தில் வந்து அது எங்களுக்கு என்று தனி நாடு வேண்டாம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஈச்ச நாடு வேட்டை காட்டினார். என் மாமா விலகக்கூடிய தேவேந்திர வரலாலும் கருத்து அதவார் புதுமண வைத்து அதவார் சாயிரப்படி இழுத்து துரியாதன கீழே வேந்து அவன் மகனா விலகக்கூடிய லட்சல வாழனுக்கு ஏற்படுத்தி சந்திரமா வளர்த்து தூதுபகடி ஆடி 4 ராஜ்யம் முப்பத்தி முதற்கொண்டு அருணாகரை வளர்த்து கொண்டா பாண்டவர்களே உங்களுக்கு 4 கொண்டு வேண்டும் 12 ஆண்டு வனவாசம் ஒரு நாள் வைக்காத வச்சோம் கழித்து வந்தாதான் அங்குள்ள நாட்டை அப்படி கரணை வித்தான். அவ்வாறு என் மாமா கோபாலகன் அருளால் 12 வனவாசம் 12 கழித்து போராட கழித்து வந்து முதலாக நாடு கேட்க கோட்டாம படுத்தவனே நீ வந்து நாடு கேட்பது நாடு கொடுப்பேன் போடா. ஏழாவது என் மாமா கோபாலகன் தூது கிளம்பிடும் மடியா நீ வந்து நாடு கொடுப்பதா போடா மீண்டும் காட்டுக்கு போக சொல்ற பாண்டவரை அப்படி சொல்ல நாடு கொடுக்க முடியாது சொல்லிட்டான். சண்டை நேமத்து முந்தா சண்டை அதவாது மகனா வளர்க்க முதல் நாள் தோல்வி வெற்றியில எங்களுக்கு தோல்வி தோல்வி
எங்களுக்கே செய்யும். மூன்றாம் நாள் வேங்கக்கூடிய என் மாமா கோபாலக்கண்ணன் சக்கரம் எடுத்தார். ஏன் தெரியுமா? அதவாறு பீஷ்மாச்சாரி அதர்மா போர் ஈடுபட்டான். நாய் பீஷ்மா நீ அதர்மா போர் ஈடுபடுகிறான் அப்படின்னு சக்கரத்தை எடுத்து அப்போ ஐயா இதுக்கு மேல் நான் அதர்மா போர் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு காலில் யாரு பீஷ்மாச்சாரி. அப்போ மூன்றாம் நாள் எங்களுக்கே செய்யும். நான்காம் நாள் எங்களுக்கே செய்யும். ஐந்தாம் நாள் எங்களுக்கே செய்யும். ஆறாம் நாள் எங்களுக்கே செய்யும். எட்டாம் நாள் சண்டையில என் தம்பி மகன் அவளை அருவா பாலன் மாட்டான். நாகக்கடி இருந்தா நல்ல அரவான் மாண்டா. எட்டாம் நாள் சண்டையில 9 நாள் சண்டையில எங்களுக்கே யுத்தம், எங்களுக்கே வெற்றி. 10ஆம் நாள் சண்டையில 880 வயது படித்த அன்பு படிக்கல சண்டையில 14 நாள் சண்டையில எங்களுக்கே செய்யும். 12 எங்களுக்கே செய்யும். 13 நாள் என் தம்பி மகன் வழங்கக்கூடிய சுமத்திரிக்கும் அவர் அர்ஜுனருக்கு பிறந்த அபிமன்னன் 13 சண்டையில 14 நாள் சண்டையில எங்களுக்கே யுத்தம். 14 நாள் இரவு சண்டையில என் மகனா விளங்கக்கூடிய கண்டுவார் கஜான் மாட்டான். இரவு சண்டையில 15 எங்களுக்கே செய்யும். 16 எங்களுக்கே செய்யும். 17 எங்களுக்கே செய்யும். ஆனா 18 18 சண்டை முடித்து 18 நாள் சண்டையில என் கதையால் துரியோதன சுடை அடித்து முடித்து என் மனைவி பாஞ்சாலி கூந்தல் முடித்து என்னோட பாரத முடித்து 36 தினங்களாக சந்தோஷமா அவருக்கோ முதலமைச்சர் எனக்கோ நிதி அமைச்சர் என் தம்பி அர்ஜுனுக்கோ கல்வி அமைச்சர் நகுல சகாதாரம் உணவுத்துறை அமைச்சர் சுகாதார அமைச்சர் எந்த ஒரு குறை கிடையாது. கமலக்கண்ணை அழைத்து சந்தோஷமா இருக்கு. இதோ கமலக்கண்ணி
ஏய் மச்சான் மச்சாடா ஏய் ஏன்டா காசு கறி மச்சான் மச்சான்றேன்னு அர்த்தம். காசுக்கு ஏன் கறி வைக்கிற கம்பி அட விட அண்ணன் தம்பி தான் நாம அப்புறம் மச்சான்றதா கூத்தாடிக்கு மாதிரி எது கோயிலுக்கு தலையா இது அதானே கோயிலுக்கு வச்சாதானே தலை இருக்கு. அப்படியே பிடிக்கிறதா அப்படியே வச்ச வேண்டியதான் தம்பி ஆ எவரு முருகம்பாடி அதான் எனக்கு தெரியுமே ஆமா ஆ ஆனா எங்க ஊர்ல ஆ இந்த மாசம் அமாவாசை வருது பாரு ஆமா அது பெருமையா கொண்டாடுவாங்க உங்க ஊர்ல ஆமா அமாவாசை விரதம் இருப்பாங்க ஆ இந்த அமாவாசை விரதம் நான் இருக்கிறது இல்ல ஏன் ஏன்னா நாம தான் ஊர் போயிடுறோமே ஆ போற இடத்துல கறியா போடுறாங்க முட்டையா போடுறாங்க மீனா போடுறாங்க ஆமா எங்க இருந்து விரதம் இருக்க முடியும் ஆ எங்க இருந்து அமாவாசை எடுக்க முடியும் அதான். அப்படின்னு இருந்தேன் ஆ அப்புறம் பெருமனுஷெல்லாம் பார்த்தாங்க எங்க ஊர்ல ஆ. என்னடா இது ஆ இந்த எல்லாரும் அமாவாசை கொண்டாடுறோம் ஆ இந்த கெட்டகார ஆரம்பி விட்டு அமாவாசை விரதம் இருக்க மாட்டேங்கிறானே ஆ. அது என்ன காரணம் ஆ. அவர் கூப்பிட்டு விசாரிப்போம் ஆ. அப்படின்னாங்க ஆ கூப்பிட்டாங்க ஆ. அவரை பெருமனுஷர் போய் இருந்தாங்க ஆ அவங்க என்ன சொன்னாங்க ஆ. அட தம்பி ஆ. இது போல அமாவாசை விரதம் இருந்தா ஆ உங்க வீட்டுல செத்தாங்க பாரு ஆமா பாட்டம் பாட்டி ஆ ஆ அவங்க எல்லாம் தெய்வமா வருவாங்க ஆ. அவங்க குடும்பத்தார் எல்லாம் காப்பாத்துவாங்க ஆ இது வந்து நீ அம்மா திரு ஆ. அப்படின்னு புத்திமதி சொன்னாங்க ஆ. சரி பெரியவங்க சொன்னா கேட்டு கண்டிப்பா அப்படின்னு இதுல இருந்து இந்த மாசத்துல இருந்து ஆ. அம்மாசை கடைபிடிக்கிறேன் ஆ. அம்மாசை விரதம் இருக்கிறேன் ஆ. அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆ. சொல்லிட்டு வந்து ஆ. யோஜனை பண்ணேன் என்ன நம்ம புதுசா அம்மாசை விரதம் இருக்க போறோம் ஆமா ஒரு 10 ஊருக்கு சொல்லிட்டு வந்து வெயிட்ட பின்ன இல்லையா ஆறுங்க அம்மா சொல்லிட்டாங்க ஆமா ஆ. அப்படின்னு ஆ. முருக்கம்பாடியில இருந்த ஆ. மெயின் ரோடு திருக்கோயிலூர் ஆமா ரோடு சொல்லி போயிடுவோம் ஆ அப்படின்னு ஆ. நான் அம்மாசை பிடிக்க போறேன் ஆ அம்மாசை கடைபிடிக்க போறேன் ஆ அப்படின்னு முருக்கம்பாடி தேவனூர் வந்தேன் அம்மாசி பிடிக்க போறேன் ஆமா ஆ. சொல்லே வந்த மாதிரி ஆ தேவனூர்ல ஆ அவன் பேரு ஒருத்தன் அம்மாசி ஆட்டங்க ஆ பேரு அம்மாசி ஆட்டங்க ஆ நான் இந்த சரி அவன் அவங்க ஊர்ல கொலை பண்ணிட்டு ஆ. ஜெயில போய் இருந்து ஆ. அவன் ஒரு வாரத்துக்கு முன்ன வந்துக்கிறான் ஜாமீன்ல அதெல்லாம் வந்துக்கலாம் ஆமா ஆ. ரோட்ல உக்காந்தே இருந்த மாதிரி ஆ. நான் என்னன்னு போறேன் ஆ. அம்மாசி பிடிக்க போறேன் அம்மாசி பிடிக்க போறேன் அப்படின்னு பாரு ஆ. அவனுக்கு கோவம் வந்துருச்சு ஆ. என்னடா இது அம்மா நாள் சரி. ரொம்ப நாளா உள்ள கடந்து இப்பதான் வந்துக்கிறோம் ஜாமீன்ல ஆ. அதுக்குள்ளே நம்மள ஆள் விட்டு சேர்றாங்களே ஓ அம்மாசி பிடிக்க போறேன் அப்படின்னு ஆ. நம்மளும் பிடிக்க வர ஆளு ஆ. அவனு கிட்ட கூட்டான் ஆ கிட்ட போய் நின்ன ஆ. யார பிடிக்க போற அம்மாச்சி பிடிக்க போற ஆ. அப்படி கேக்குங்க போட்டு சாத்துறான் நீ சாத்த மாட்டான் ஆமா ஆ. அத வாங்கி போட்டுக்கணும் ஆ. அவன் சொல்லி கொடுத்தான் இல்ல. டேய், ஆ. இனிமே பிடிக்க கூடாது ஆ அப்படின்னு சொல்லி போடான் ஆ. அப்படின்னா ஆ. பிடிக்க கூடாது சொல்லியே போனேன் ஆ. பக்கத்துல சித்தப்பட்டணும் ஆமா அங்க ஒருத்தன் ஆ. 1,00,000 செலவு பண்ணி ஆ செங்கல் அறுத்து ஆ சூளை அடிக்க ஆ. பூஜை போட்டு ஆ. அப்பதான் சனி முழு வட்டமா வச்சுக்கு சிகிச்சைக்கு போறான் வச்சிக்க போறான் ஆமா அங்க போய் இது பிடிக்க கூடாது ஆ. பிடிக்க கூடாதுன்னு பாரு ஆ. அவனுக்கு கோவம் வந்துருச்சு வராது பின்ன என்னோட அப்பா காசு செலவு பண்ணி இப்பதான் பூஜை போட்டு வச்சுக்கு சிகிச்சை வைக்க போறான் இது பிடிக்க கூடாதுலாம் அவ்வளவு சின்ன பேர் சொல்றாங்க ஆ. அப்படின்னு சொல்லி சிரிஞ்சு பாரு ஆ. 4 குச்சி ஏத்தான் ஆ வாங்குறான் அது சரி அத வாங்கி மேல போட்டுக்கணும் ஆ உடம்பு குளிர் விட்டு போகுது பின்ன அதுல சொல்லி கொடுத்தான் ஆ. டேய், ஆ இதுல இருந்து ஆ. நல்லா எரியணும் ஓ நல்லா எரின்னு சொல்லியே போடான்னா ஆ நல்லா எரின்னு சொல்லியே வந்தேன் ஆ. அவன் சித்தப்பன் தானு ஒண்ணு மல்லூர் பேட்டை ஆமா ஒரு தெருவே கூட எல்லாம் முடிச்சு எரியுது ஐயோ ஆமா ஆ. வீடு எல்லாம் எரியுது நாங்க போயிட்டு நின்னு நல்லா எரியணும் பாரு 10 பேர் வீடு அமைக்க போனான்ல அதுல 2 பேர் நின்னு ஆ. கிட்ட கூப்பிட்டு என்னடா நம்ம வீடெல்லாம் எரியுது இவன் வெளியூர நடங்குது என்ன கொம்மாவை போட்டு சிரிக்கிறான் பாக்கியா எல்லாம் ஏறணும் நல்லா எரியுன்னு ஆ. அப்படின்னு 2 பேரும் மாத்தி தாத்துறாங்க ஆமா அதையும் வாங்கி போட்டுக்கணும் ஆமா போட்டுக்கிட்டு அதெல்லாம் அவங்க ஒருத்தன் சொல்லி கொடுத்தான் என்ன? டாய், ஆ. இது அவிஞ்சு போயிடணும் அவிஞ்சு போயிடும் இது அவிஞ்சு போயிடணும் அவிஞ்சு போயிடும் சொல்லி போனான் ஆ அவிஞ்சு போயிடணும் சொல்லினே போனேன் ஆ. அந்த அண்ணா பிள்ளையாரபாளையம் ஆமா அவன் பணக்கார விட்டு பையன் நாட்டங்குது ஆ. ஆமா ஒரே ஒரு பையன் ஆ அவன் வண்டி பாட்டை பிடிச்சி தண்ணி கட்டிக்கிறான் பாரு ஆ. கொம்பால அப்படி அடிச்சது பாரு ஆ ஒரு கண்ணு வந்து கீழே ஊந்து போச்சு போச்சு போ ஆமா ஆ. ஊந்து போச்சு நல்லா ஆயிடுச்சா ஆ. ஆஸ்பத்திரிக்கு போக உட்காந்தே இருக்கிறாங்க பஸ் ஓட்டுன்னு ஆமா ஆ. அந்த இடத்துல போய் ஆ. இது அவிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்பகாரனு கோவம் வந்துருச்சு இது வராது பின்ன என்னடா நம்ம பையனை இப்படி வச்சு உட்காந்துக்கிறோம் ஆ. இங்க வந்து அவிஞ்சு போயிடணும் சாபம் கொடுக்குறாங்க ஆ. அப்படின்னு அவன் என்ன பண்ண அவங்களும் வாங்கணும் ஆ கூப்பிட்டு ஆமா அப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்ற என் உடம்பு இதுக்கு அப்படியே பின்ன ஆமா இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குது ஆ. ஆமா அத வாங்கி போட்டுக்கணும் அவன் சொல்லி கொடுத்தான் ஆ. டாய்,
நல்லா தெரியணும் எல்லாம் தெரியும். நல்லா தெரிஞ்சு சொல்லி போனாங்க யோஜனை பண்ண வேண்டோட வந்தோம் நம்மளால உத வாங்க முடியல அது சரி. அதனால அப்படி குறுக்கு போயிடுவோம் ஓ ஆத்தால ஆத்தால அப்படின்னு பிள்ளையார பக்கத்துல அப்படி தாண்டனா குறுக்கு பொன்னாரு ஓடுது. ஆமா ஆமா பெண்ணாரு ஓடுது பாரு ஆத்துக்கு அந்தாண்ட போயிடலாம் அப்படின்னு ஆத்துல இறங்கினேன். ஆத்துல இறங்கின உடனே இந்த ஆண்டக்காரில இருந்து ஒரு 4 பொம்பளை போய் அந்த ஆண்டக்காரில வேற விட்டு செம கட்டி தலை மேல வச்சுன்னு வர்றாங்க. அவங்க எதிர்க்க நான் போறேன். போன உடனே ஒரு முட்டிக்கால் தண்ணி ஓடுது நடு ஆத்துல. அவங்க என்ன பண்ணாங்க 4 பேரும் துணி துவைக்கின்னு அப்படி தூக்கலாங்க. தண்ணி பார்த்து தண்ணி கண்ணா தூக்குவாங்க. ஆமா தண்ணி துவைக்கின்னு காலை தண்ணி மேல வச்சாங்க. வச்ச உடனே நான் அந்த அண்டக்காரில இருந்து நல்லா தெரியணும் நல்லா தெரிஞ்சு பாரு 4 பேரும் தம்பி தண்ணியில வச்சு காலை மறுபடியும் பின்னாடி தர மேல வச்சாங்க. 4 பேரும் 4 செம விறகு போட்டாங்க. ஆளுக்கு ஒரு குச்சி இட்டாங்க. வாங்கன்னு வாங்குறாங்க. என்ன தெரியும் நல்லா தெரியணுமா அப்படின்னு வாங்கினாங்க. உடம்பு குளிர் விட்டு போச்சுரா தம்பி. கரை ஏறினா அங்க கரை மேல ஒரு டீ கடை இருந்து ஏதோ ஒரு பாலா டீய குடிச்சிட்டு வந்தோம். ஆமா அவனு உக்காந்துங்க அண்ணா ஒரு பால் ஒண்ணு போட்டு கொடு. ஓ நீ டிக்கெட் மட்டும் இல்ல பாலாதான் சாப்பிடுவேன். ஒரு பால் ஒண்ணு போடுனா அந்த ஆளு பால் போட்டு டேபிள் மேல வச்சான் பாரு. அவன் பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு அட்டங்குது. தாவணி பாவாடை கட்டிருந்து மூடியாச்சு ஒரு கிளாஸ் கையா இந்த தாவணி அந்த பால் மேல மூடிக்குச்சு. அப்படியே வழி முடிஞ்சிருச்சு. நம்ம உதவ வாங்கிட்டு போறோங்க. நான் என்ன பாப்பா உன் தாவணி அடி நான் பால் குடிக்க போறேன். பாப்பா ஒரு தாவணி அடி நான் பால் குடிக்க போறேன் அப்படின்னு பாரு. அவன் அப்பக்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. எவ்வளவு நம்ம பொண்ணுகிட்ட வந்து பால் கேக்குறாங்க அப்படின்னு ஜண்டி கண்ணியே தான் பாரு. வாங்க வர சூட கண்டியோட அண்ணா உன் பொண்ணுகிட்ட நான் பால் கேட்கல. நீ கிளாஸ்ல போட்டு வச்சு பாரு பால். அந்த பால் மேல தாவணி மூடிக்குச்சு. அந்த தாவணி அடி சொன்ன பால் குடிக்க அப்படின்னு முத யாரால அம்மாசி இருக்க கூடாது. அன்னைக்கு சனிக்கிழமை மல்லூர்பேட்டை சந்தை உள்ள பூந்தா 2 கிலோ பண்டிகை எடுத்தா 4 கோட்டை எடுத்தா பிடிச்சு வாங்கிட்டு அம்மாசியே வாடான்னு அம்மாசி வரதுக்கு இருக்கு.
வையகத்தில் தெரு திருவாய் அழிய விடலாமா வயக்களை அனைத்து மணிக்கு மாதி வைகுந்த மாதா எல்லாதி வைகுந்த மாதா தெய்வம் எத்தனை வணங்கும் சீனிவாசா உங்கள் தேய தேக தெய்வம் எத்தனை வணங்கும் சீனிவாசா எங்க போய் தொலைஞ்சே தெரியலையே என்னடா இது என்ன பேசுற பச்சா என்ன வாயில வந்து பேசுறா தம்பி எவன் வந்தாலும் நம்ம தொழில தண்ணி குடிச்சு தான் ஆம்பளை கிட்டே போகணும் சொல்றேன் நம்ம கிட்ட வேலை காட்டியிருந்தா அங்க போய் அவங்க வேலை காட்டணும் அங்க ஆம்பளை கிட்ட போகணும் என்னென்ன பேசுற பச்சா நல்லா கொதுறியான் நாம ஒண்ணு சொல்லலாம் என்ன சொல்லலாமா எத்தனை குதிரை தண்ணி காட்டிக்கிறோம் எம்மா குதிரை தண்ணி காட்டிக்கிறோம் எங்க போய் நீ சரி வாங்கிக்கிறேன் என்ன மத்துருக்கு நான் வருவாங்க சொன்னாதான் தெரியும் எல்லா பாட்டுக்கும் வணக்கம் 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 அப்படியே இறங்கிட்ட என்னடா கீழே உட்கார்றான் என்ன கால தூக்கி தலை மேல வச்சுட்டு என்ன அப்புறம் தொட்டு கும்பிடு ஏன் நீ எதுக்கு நான் ஒதுக்கிடும் இல்ல நான் யாரும் கேட்காத கேள்வி கேட்டு சரி ஒருத்தர் கேட்காத கேள்வி கேட்டு என் ஆளை பார்த்தோன்னு நான் உங்களவே கேட்டேன் நான் உங்களே கிடையாது என் அரண்மனை இருக்கக்கூடிய காவலாளிகள் அது நாங்க தானே ஓ நீங்க தானா பின்ன சரி கண்டாருதா இல்லையா எப்பா இத நீங்க நாய் நாக்கு தொப்புற போறேன் இல்லடா கோபங்கிற இடத்துல லாபம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஆமா அது கோபமா பேசுறாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுடா இந்த பொண்ணு வேண்டுமா என்னவோ முயற்சி பண்ணி பாக்கலாமே படியுமா படியாத பாக்கலாம் இந்த பெண் உனக்கு வேண்டுமானா இது கொஞ்சம் சின்ன பைத்தியம் ஓஹோ ஆமா ஏன்னா ஒரு சின்ன பாட்டு ஒண்ணு பாடமா அப்படியா என்னடா என்ன பார்த்த உடனே என்ன ஒரு மாதிரியா வராய்வா ஒரு மூணு முடித்தால முட்டால ஆன கேலி கேலி தம்பி நான் இருந்தேன் தேரிக்குள்ள இப்ப விழுந்தேன் சேரிக்குள்ள தண்ணி மழைக்கவில்லை அவ முகத்தை கண்டா கவிக்க இல்லை இன்னும் புரியவில்லை அவளை பார்த்தா எனக்கும் பிடிக்க இல்லை தெரியல போனாலத்தா வீட்டுக்குள்ளே விட்டு விட்டேன் வேண்டாண்டா சம்சாரம் வேண்டாண்டா சம்சாரம் நான் போற கண்ணாட்டி நீ விடுடா என்னடா பண்றது நானு என்ன வழி போறது பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா ஆட போச்சுரா கை கட்டின பொருள் வாய் கட்டாத போச்சுரா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்களே ஆமா அது எனக்கு அடுத்து தாண்டா தம்பி ஒரு அழகான பொண்ணு பார்த்தா பேசலாம்னு தோணுது ஆமா அழகா பேசுற ஆசை இருக்குது ஆசை இருந்தா என்ன புண்ணியம் யார் அப்படி பொண்ணு மேல கை இப்படி பட்டா ஆமாடா மச்சான்
இது காலமெல்லாம் இப்படியே நடந்தா எனக்கு எப்படா என்னடா இது ஆகுது? சரியா ஆமாண்டா இது எப்படி எப்படியா இது ஆமாமா இந்த பொண்ணு பார்த்து அது ஏன்டா பண்ணுது ஆனா என் கையில அப்படி வச்சா போகுதுக்காக சரியா நீ போய் பொண்ணு மேல கை வச்சதான் வலி போடுது வலி போகுது அந்த பொண்ணை வந்து கை வச்சா என் மேல பொண்ணு வந்து கை வச்சா அது வர மாட்டேங்குது தம்பி எதுவுமே தெரியல அப்படியா? மரம்னு ஏறுது அப்படியா? வந்து வைக்க சொல்லலாம் வைக்கலாம் கை வைக்க சொல்லலாம் என் மேல ஆசைப்படுறான்னு சொன்னியே நல்லவளா இருப்பான்னு பார்த்தா போய் போய் காக்க வழி போற விட வந்திருக்கிறாரா அது ஏன் வச்சா இதுக்கு வராது வராதா வச்சாதான் நீ வச்சா வரலாம் அவன் வச்சாதான் வருமா ஆமா வைக்கட்டுமா சரி என்ன ஆகட்டும் சரி தலைமுறை கிட்டோம் நம்ம பேசக்கூடிய வீட்டு வார்த்தைகள் வேண்டாம் ஆகட்டும் ஆளிலை பூவம் கையம் விடுதலை பணம் போட்டாரா சாலவே பற்றி எல்லாம் தன்குடி என்றே வானம் ஆளிவர் வந்து தேடி வந்திருப்பார் போடார கோடி ஆள் இளையாளி விட்டார் அங்கு வந்து இருப்பார் உண்டோ என்ன இந்த அழகான சீனு இருக்குது இந்த சீனுடைய விளக்கம் தெரியுமா சொல்லியம்மா நீ சொல்லியம்மா அப்படியா நீ சொன்னா நாங்க தெரிஞ்சுக்கிறோம் என்ன இந்த சபையை பார்த்தால் எத்தனை போல காட்சியளிக்கிறது சபை பார்த்தா மகாலட்சுமி போல ஆலமரம் போல சபை விரித்த ஆலமரமல் காட்சியளிக்கிறது அப்படி இந்த ஆலமரத்திலே பழம் பழத்தால் எந்தெந்த பச்சைகள் உட்கார்ந்து சாப்பிடும் ஆலமரத்துல பழம் பழுத்தா பறக்கும் பச்சைலாம் உட்காந்து வயிறார சாப்பிட்டு பறக்கும் ஆமா பறக்கக்கூடிய பச்சைகள் அடைத்த வயிறார உட்கார்ந்து சாப்பிடும் அதே ஒரு எட்டி மரத்தில் பழம் பழத்தா ஒரு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி உட்காராது ஆமா அப்படி ஆலமரம் சொல்லுவாங்க எட்டி பைசல்னா இத போல ஐயா பார்த்தாலும் வாயில ஒன்று கரணம் பரம்படா ஒன்று நாங்க தான் ஐயா பார்த்தோம் அப்படி ஆலாமரம் போல இருக்கின்ற சபையில பார்த்தால் நம்ம 16 பேரும் இன்று ஓர் இரவு உண்ட வந்த பச்சைகள் ஆமா இந்த மரத்துல உட்காந்து சாப்பிட்டு வயிறார உட்கார்ந்து சுத்தி விட்டு காலையில பறந்து விடிந்த உடனே எங்க பொருளா ஆமா பொருள் வேடு போடணும் நாளைக்கு சிட்டாக பறந்து போயிடுவோம் அங்க போய் அந்த ஆலமரத்துல உட்காந்துக்கும் ஆமா இல்லையா அப்படி ஆலாமரம் போல இருக்கின்ற சபையில பார்த்தால் யாரும் அமர்ந்திருக்கார்கள் ஆண்களவர் அப்பமார்களும் பெண்களவர் தாய்க்குளமார்களும் காலங்கள் காட்டளிக்கிறார்கள் அனைவருடைய பாதத்திற்கும் அக்க பக்கம் கிளம்பி ஒருக்கும் அனைவருடைய பாதத்திற்கும் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் நம் நாடக ஆசிரியர் கோட்டை மரக சக்கரவர்த்தி பழைய சேகரப்புடைய பாதத்திற்கும் பிரவீன் நாடகாசிரியரோட பாதத்திற்கும் ட்ரமன் நாடகாசிரியரோட பாதத்திற்கும் இன்னும் உறுதியில் இருக்கக்கூடிய கோட்டை மரக சக்கரவர்த்தி ராஜேந்திரப்பா அவருடைய பாதத்திற்கும் அருமை கோமாளி மாமா ஆறுமுகம் அவருடைய பாதத்திற்கும் உங்க 2 பேர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அப்படி சபையில் ஒரு பெண்ணாக தோற்றம் அளித்து வந்தேன் நான் யார் என்னுடைய பேரு சபையை எடுத்து கூறேன் ஆகட்டும்
வரிமணல் வாடி வரிமணல் வாடி நான் யார் என்ற விளக்க தெரிந்தையா? இப்படி தெரிய வேண்டும். எப்படி? கமலக்கண்ணி 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 என்னுடைய பெயர் கமலக்கண்ணி 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 என்பதை விளக்கம். அது மட்டும் தான் புரியும். ஆமா, மத்த விஷயம் தெரியாது. வேற என்ன தெரியும்? தெரியாதா? ஐயா அப்ப நான் சொல்ல கமலக்கண்ணினா அதான் தெரியுது. ஆமா, பேர் தான் சொல்ல அவருக்கு என்ன தெரியுது? ஏண்டா, ஓ, எதுக்க வந்து மூடுடா 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 எங்களுக்கு மூணுதான். என்னடா? ஏய் ஆ. ஏய் நாம பிறகும்போது மூணோடது நம்ம பிறந்தோம். ஆமா. ஆனா இவங்க பிறகும்போது ஒண்ணுதான். ஆ. அப்புறம் வளர வளர ரெண்டு பக்கத்துல வந்துருது. அதான். இது யாருக்கு தெரியாதா? ஆ. ஐயா நீதான் சொல்லியப்பா மூணுன்னு. என்னடா? ஆ. இப்படி மூடுன்னு சொல்ற தவறான வார்த்தை கிடையாது. ஆ. என்னுடைய நாம தெய்வம் ஒன்று. ஓ. பேர் மூணா? ஆமா. அப்படி சொல்லலாம். அப்படியா? என்னுடைய பெயர் 3 பெயர் உள்ளது. சரி. அது என்னென்ன தெரியுமா? என்னென்ன பேர் அம்மா? 3 பெயர் என்ன? ஆ. அந்த 3 பெயர் எப்படி வந்தது? ஆ. அதோட விளக்கம் அது விளக்கம் எப்படி சொல்லுங்க. தெரியுமா? சொல்லு சொல்லு. ஆ. கமல கண்ணி கமலக்கண்ணி இடும்பி இடிமே மும்மல கண்ணி கமலக்கண்ணி ஓ, கமலக்கண்ணி எலும்பி மும்மல மும்மல கண்ணி ஓ. அப்படி எனக்கு 3 நாம தெய்வம். ஆ. மும்மல கண்ணி என்றால் அதாவது? எனக்கு வந்து பிரிவிலேயே 3 ஸ்தனம். 3 சனம் உண்டு. எப்படி? ஓ, இல்ல அப்படின்னு நடந்தா உனக்கு மட்டும் மூணு. ஆமா. முன்புறமாக 2 ஸ்தனம், 2. முதுகிலே 1 ஸ்தனம், ஆ. 3 ஸ்தனம். ஆ. அப்படி இந்த 3 ஸ்தனம் எப்படி வந்தது எப்படி வந்தது? தெரியுமா? ஆ. இதுக்கு முன்னாடி பிரிவில் ஆ. முன் ஜென்மத்திலே பார்த்தால் பார்த்தா? ஒரு பிராமணர் வீட்டுல ஐயர் வீட்டுல ஒரு ஐயர் வீட்டுல ஒரு பெண்ணாக பிறந்து இங்க ஊட்டி. இல்லையா? ஐயர் வீட்டுல ஒரு பெண்ணாக பிறந்து பிறந்து. உடம்பில ஒரு துணி இல்லாமல் ஆ. குளத்துல நீராடினார். தேவரெல்லாம் பார்த்து கொடுத்த சாபம் சாபம். அடுத்த பிரிவில் அவனுக்கு 3 ஸ்தனமாக போக கிடவது ஓ. என்ற சாபத்தை கொடுத்தார்கள். சாமி கொடுத்தாரு. அது தன்மை போல தேவர்கள். இந்த பிரிவில் இருக்கு 3 ஸ்தனம் 3 சனம். இல்லையா? ஆ. இடும்பி இடும்பி. இடும்பி என்றால் ஆ. அகோர உருவம். அகோர உருவம். என்னுடைய நாடு ஆ. இடும்பாவனம். இடும்பாவனம். இந்த இடும்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய என்னுடைய அண்ணன் இடும்பாசூரன். இடும்பாசூரன். இடும்பொழுடைய தங்கை தங்கை. இடும்பி இடும்பி. இல்லையா? ஆ. அப்படி நானும் என் அண்ணனும் அண்ணா இந்த கானகத்தில் இருக்கும் பொழுது இடுமானத்திலே ஆமா ஆ. எனக்கு வந்து கடும் பசி ஏற்பட்டது. பசி ஏற்படுது. எப்படியே இருந்தால் ஆ. எப்படின்னா பசி தீக்கணுமே. இன்றைய தினத்துல பசி தீர்க்க வேண்டும் ஆ. இல்லையா? அப்படின்னு அதனால ஆ. நான் ஒரு புறமாகும் ஆ. என் அண்ணன் ஒரு புறமாகும் ஆ. இந்த கானகத்துல வேட்டையாடி வேட்டையாடி சென்றோம். சென்றீங்க. அப்படி போகின்ற பொழுது அப்படி போகின்ற பார்த்தா போது இந்த கானகத்துல நரவாடை வீசுகிறது. நரவாடை வீசுகிறது. நரவாடை என்றால் மனிதன் நடமாறுகிறார் ஆமா. இல்லையா? ஆ. இன்றைய தினம் எப்படியாவது மனுஷங்களை சாப்பிட்டு ஆக சாப்பிட வேண்டும். வேண்டுமே. அதனால ஆ. நான் ஒரு புறமாகும் ஆ. என் அண்ணன் ஒரு புறமாகும் புறமாகும். இந்த கானகத்துல வேட்டையாடி சென்றோம். வேட்டையாடி சென்றீங்க. அப்படி போகின்ற பொழுது போகின்ற பொழுது இந்த கானகத்திலே பார்த்தால் ஆ. ஒரு வட்டப்பாறை இருக்கிறது. வட்டமா இருந்தது. ஆமா. ஆ. அந்த வட்டப்பாறை போய் பார்த்தால் பார்த்தா? 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர் இருந்தாங்க. 5 பேர் தூங்குறாங்க. தூங்குறாங்க. ஒருத்தர் காவல் இருக்கிறார். அதுக்கு முன்ன அந்த 5 பேர் காவலுக்கிறாரு. ஆமா. ஆ. அவரை பார்த்த உடனே உடனே அவர் மேல எனக்கு ஆசை வந்தது. ஆசை வந்தது. ஆமா. ஆ. அப்படி அவர் இடத்துல சரசன சென்று சென்று அவர் இடத்துல பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பேசிக்கொண்டு இருக்கும்போது என் அண்ணன் இடும்பாசூரன் பார்த்தார். இடும மாத்தம். ஆமா. ஓஹோ. இந்த கானகம் இன்னும் போன தண்ணி காணுமே. அவரை பார்த்த உடனே பின்னால சொன்ன மறந்து போச்சு. கொஞ்சமா மறந்து வச்சு. அப்ப ஈஸ்வரன் கொடுத்த சாபம் ஆ. நீ விட்டது. ஆ. அப்ப இவர்தான் நம்ம கணவன். நேத்த கனவா இவர்தான் நம்ம கல்யாணம் பண்ண இவர்தான் பண்ணிக்கணும். இல்ல செத்து போகணும். ஆ. ஊராடு இருக்கக்கூடாது. ஆமா. இவரே தான் நமக்கு அந்த கனவு. ஆ. அப்படிங்க ஆமா. அவரை பார்த்து ஆசைப்பட்ட உடனே ஆ. என்னுடைய முதுகில இருக்க சனமானது கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து கொண்டு போகிறது. மறைந்து போச்சு. அப்பொழுது நினைத்தேன் என் கண்ணு கெட்ட கணவர் இவர்தான். இவர்தான். இவரு திருமணம் நடந்தால் நடந்தா. இவரோட திருமணம் நடக்க வேண்டும் ஆ. அப்படின்னு சரசனன் சென்று சென்று பேச்சுவார்த்தை நடத்தினேன். நடத்தி. அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இருக்கும்போது என் அண்ணன் பார்த்தார். ஆ. யாரு? இடுமே. இடும்பன். ஆ. பார்த்த உடனே ஆ. இந்த வனம் என்னுடைய வனம் வனம். என்னுடைய தங்கை ஆ. 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்களே யாரு என்ன தெரியும்? சம்மதம் ஆ. அப்படி என்று ஓடி வந்தார். 2 பேர்களுக்கும் கடும் யுத்தம் ஏற்பட்டது. உடனே ஏற்படுது. ஆமா. ஒன்னனுக்கும் பேமெனுக்கும் ஆமா. எப்படியா தங்கச்சி பேசிக்கிட்டு பாப்பா பார்க்கலாம். ஓ எப்படி நீ கூப்பிடுவ? ஆமா. அப்படின்னு அப்படின்னு 2 பேர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. யுத்தம் ஏற்பட்டது. அப்படி பல நாளாக யுத்தம் நடந்து ஆ. என் அண்ணனை மடித்து விட்டார். ஓஹோ. இல்லையா? இடும்பன் அப்படி ஆமா. ஆ. இந்த கானகத்தில் என் அண்ணன் மடிந்த பிறகு மடிந்த பிறகு நான் என்ன செய்வது? ஆ. இந்த கானகத்தில் தனிமையில் இருக்கிறேனே இருக்கிறேன். நான் எங்கே போய் வாழ்வது? நம்ம எனக்கு யாரு- ஆதரவு என்பது யாருமே கிடையாது. நமக்கு ஆதரவு இடும ஒரு ஆள் தானே. ஆமா. இவர் செத்துட்டாரு. அப்படின்னு ஆ. அவர் இடத்துல சென்று ஆ. ஐயா ஐயா. என்னை எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். இந்த கானகத்தில் ஆதரவு என்பது யாருமே கிடையாது. யாரு ஆதரவு என்னை கிடையாது? எப்படியாவது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும். அப்படின்னு கேட்டேனே. ஆ. அவர் சொன்னார் சொன்னார். அம்மா அம்மா. இன்னும் எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். அதான் தர்மன் இருக்கிறாரு. ஆமா. அவரு இன்னும் அவருக்கு திருமணமாக கிடையாது. ஆகவே. அப்படி இருக்கின்ற பொழுது
நான் உன்னை எப்படி ஏற்றுக்கொள்வது திருமணம் செய்வது அப்படின்னு மறுத்து விட்டார். மறுத்துட்டாரு. அதன் பிறகு நான் என்ன செய்தேன், என்ன போல ஒரு பெண் இருக்கிறாங்களே, கொந்தாமா தேவி, அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அம்மா, ஒரு பெண்ணுடைய அருமை ஒரு பெண்ணுக்கு தெரியும். இந்த கானகத்தில் தனிமையில் இருக்கிறேன், நான் எப்படி வாழ்வது, எப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு பாதத்தில் விழுந்து கதறி எழுந்தேன். அதன் பிறகு என்ன சொன்னாங்க, தர்மா இதோ பார்த்த இந்த கானகத்தில் முருங்கை மரம் இருக்கிறது, அந்த முருங்கை மரத்துக்கு தாலியை கட்டு, தாலி கட்டின உடனே தோஷம் நீங்கிவிடும் இல்லையா? அப்படி தர்மர் அந்த மரத்துக்கு தாலி கட்டிதான் அந்த மரத்திற்கு கல்யாண முருங்கை மரம் அப்படின்னு பேர் வந்தது. அப்படி மரத்துக்கு தாலி கட்டின பிறகு அதன் பிறகு எனக்கு திருமணம் நடந்தது. அப்படி திருமணம் நடந்து ஓராண்டு காலம் கழித்து முயற்சி செய்து திட்டமிட்ட விரத்தமால் வழக்கி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். ஆமா இல்லையா? ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். அவன் பெயரோ தெரியுமா? கடோர் கஜன். ஆமா, இங்க போல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தேன் இல்லையா? ஆமா, அப்படி பெற்றெடுத்த உடனே பல ஆண்டு காலம் கழித்து அவன் வாலிப பருவமாகி விட்டான். அவனுக்கு திருமணம் ஆக வேண்டுமே அப்படி என்று அவனுக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தேன் இல்லையா? என்னுடைய மருமக பேரு காஞ்சனாமாலை. ஆமா, ஆமாடா. அப்படி அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவனுக்கு ஒரு குழந்தை. அவனுக்கு குழந்தை. ஆமா, என்னுடைய பேரன் இல்லையா? பட்பரிக்கான் என்றால் சாதாரண ஆளு கிடையாது, வீரம் படைத்தவன். ஆமா, அப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கானகத்தில் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருந்துமே அப்பொழுது பார்த்தார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்பட்டு 18 நாள் சண்டை நியமித்தாச்சு. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது இந்த 14 நாள் சண்டை 20 சண்டையில பார்த்தார் என் மகன் என்று சொல்லக்கூடிய கடோர்கத்தினை பறி கொடுத்தேன். பையன் போயிட்டா. அப்படி பையன் தான் போனானே, என்னுடைய பேரன் இருக்கிறார், இந்த நாட்டை இடும்பவனத்தை ஆள்வதற்கு பேரன் இருக்கிறானே அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அந்த பாலாகிய கண்ணன் என்னுடைய பேரனை விட்டு வைத்தாரா? எப்படி தெரியுமா? ஒரு நாள் ஓட்டோட்டமாக ஓடி வந்து என்ன செய்தார், உன்னுடைய தந்தைமார் தாத்தமார் பழக்கம் பார்த்தால் படைபலம் கம்மியா இருக்குது, நீ எப்படியாவது இந்த மகாபாரத போருக்கு வர வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே என்னோட பேரை சொன்னா பற்பரிக்கன் என்ன சொன்னா, நான் சண்டைக்கு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், சண்டைக்கு வந்தால் எந்த பக்கம் படைபலம் கம்மியா இருக்குதோ அந்த பக்கம் மாறிடுவேன். ஆமா, எந்த பக்கம் படைபலம் கம்மியா இருக்குதோ அந்த பக்கம் மாறிடுவேன் அப்படின்னு சொன்னானே. அப்படின்னு மாறினால் போதாது, அவன் எப்பேற்பட்டவன், இந்த மகாபாரத போர் இருக்குது, இந்த மகாபாரத போரைய 3 அம்புகளில துளைக்கக்கூடியவன். ஆமா, ஒரு ஆலமரத்தில் இலை எவ்வளவு இருக்கும்? ஆமா, அதுல பார்த்தால் ஒரே ஒரு பானம் விட்டால் போதும், அத்தனை இலையை ஒரே ஒரு மாலையாக துடுவார். அப்பேற்பட்ட பலம் படைத்தவன் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்புறம் பார்த்த மாலகேகன் என்ன செய்தா, பற்பரிக்கா நீ சண்டைக்கு வர வேண்டாம், எனக்கு ஓர் எதிரி இருக்கிறான். எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். ஆமா, அவனை கொன்னால் மட்டும் போதும், இந்த பாரத ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்பொழுது பார்த்தா எதிரி இருக்கிறான் என்றால் யார் எதிரி, உனக்கு எதிரி யாரு, உனக்கு யார் எதிரி, அந்த எதிரி என்ன காட்டு அப்படின்னு சொன்னாரு. அப்பொழுது பார்த்தா ஒரு நில கண்ணாடி எனக்கு வைத்தார். யார் முன்னாடி? என்னுடைய பேர பற்பருக்கா முன்னாடி ஒரு நில கண்ணாடியை நட்டி வச்சா. அந்த கண்ணாடியில பார்த்தால் யார் முகம் தெரியும்? ஆமா, இதோ பார்த்து இந்த கண்ணாடிக்குள் இருக்கிறானே இவன் நான் எனக்கு முதல் எதிரி. ஆமா, இவனை தான் மடிக்க வேண்டியன்னு சொல்ல அப்புறம் காட்டின உடனே அவன் தன்னுடைய கையில இருக்கிற வாழை எடுத்து ஒரே அவட அறுத்து கொண்டு அவனோட போயிட்டான். அவனு போயிட்டான் இல்லையா? அப்படி இருந்தா இந்த காலகத்தில் தனிமையில வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி ஓட்டமா ஓடி வரியே, நீ எங்கிருந்து வர, எதற்காக வர? என்னுடைய கணவர் வரப்படி உத்தரவு. அப்படியா? திரும்ப பார்க்கலாம். எதிர்பார்த்துக்கிறாரு. அப்படியா? திரும்ப பார்க்கலாம். பெண்ணாக்கு முழங்கலி அதிபதி எனது நாடா. நீங்க வாடி
பெரிய வேண்டி இந்த வந்தியால் வந்தெறிந்து ஐயா வரமாத பெருகவே அண்டியா பரிவதா சீருமலையே நாதா உன் பாத பற்றி சீரு மதிக்கட்டா மதியக்கு தெரிந்தான மரத்திட்டா மதியம் வந்தார் மதிக்கட்டா மதியக்கு மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மல்ல பறித்து வந்து பன்னீரால் பாதத்தை கழுவி பட்ட ஆடைகளை துடைத்து கூட பொன்னான பாதத்திற்கு அழகு கூடி விளக்கம் நான் ஒண்ணும் பண்ணுங்க சத்தியமா வந்து எட்டி நான் ஒண்ணும் பண்ணுங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தேன் பெரிய மனுஷனா போடா பெரிய மனுஷன் வந்து எண்ணமே இருக்காதா பெரிய மனுஷன் போடா கொஞ்சம் இடம் விட்டு இடம் கேட்பாங்க நம்ம கம்பெனில 19 பேர் இருக்கிறோம். ஆமா யார வேணாலும் ஒண்ணு மட்டும் அவன் நம்பலாங்க பாஞ்சேரி போக வேண்டாம். செய்யா வாய் வா மனைவி மாங்கல்யத்தை சுகமாக வாடுபடின வாழ்த்தி வரமளித்திருக்கிறார். அப்படின்னு வாழ்த்தி வரமளித்தனால மிக்க சந்தோஷம். இருந்தாலும் ஒரு வார்த்தை செய்யலாமா?
கண்ணே என்ன பாரா தபன் முன்பாகவே சரி. மனைவி கமலக்கண்ணி வர வேண்டும் என்று ஆமா. தாதிமார்களை விட்டு ஓடோடு நடத்திருக்கிறாயே என்ன காரணம்? கண்ணே அதோ பார் என் மாமா கோபால கண்ணாரலால் 18-16 சண்டை நேர்ந்து சண்டை முடிந்து இன்றையோட 36 தினங்களாகிறது. சரி நீ நானும் சிம்மானத்துல சந்தோஷமா நீ சும்மா உட்கார்வார். நீ வீட்டுக்குள்ள போய் ஆமா அவர் என்ன சாப்பிடுவார் உனக்கு தெரியல? நல்லா தெரியுமே. ஆ? ஆமா ஆ, உள்ள போய் ஏதோ டீயை போட கொண்டு போய் ஏதோ கையா மீனும் ஒரு முட்டையை போட்டியோ பகவத் மேல முடிஞ்சு சடங்கத்தை சேர்ந்த ஆறுமுகம் அவர்கள் எங்க கம்பெனியில் பெண்ணு நலக்குரிய மலை திருப்பத்தூர் சேர்ந்த நகரத்திற்காக வேண்டி கொடுத்திருக்கின்றார். அந்த குடும்பத்திலே இந்த முத்து மகவன் அமலபத்திரத்தை சுபஜம் ஆகட்டும். அதெல்லாம் தெரியுமே. கறியா மீனும் இல்ல முட்டையை போட்டியோ உங்களை தேடி என்ன தேடி பாஞ்சாலி அம்மன் ஐலக்கடை சுற்றுலாக வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இரவு மணி 12. ஆமா. ஆனா இந்த நேரத்துல இந்த வருடம் என் அண்ணன் தர்மநந்தர் வீதம் ஒரு வருஷம் ஒரு வருடம். ஆமா. இந்த வீதம் என் அண்ணன் தர்மநந்தர் வீதம். ஆமா. ஆனா அந்த என் அண்ணன் தர்மரை விட்டு விட்டு இந்த பணி 12 மணிக்கு 5 கால் செந்தனோட வந்துக்கிறானா என்ன நடந்தது? ஐயா நாங்க கேட்டு என் கிட்ட ஒண்ணும் சொல்லல. சொல்லலையா? எங்க வீட்டுக்கார மட்டும் இருக்கா பாத்து சொல்லிட்டு இருந்தாலும் 50 பத்திரி பாஞ்சாலி. ஆமா. இருந்தாலும் வர சொல்லு. சரி உட்காரு. நீ உட்காரு. ஏம்மா சிம்மாசனத்துல வந்திருக்காருடா. உனக்கு முன்ன நாம சொல்லிட்டேம்மா. சரி ஆகட்டும். அம்மா ஒண்ணே போய் பாத்துறேன். போ போய் வா போ. பாஞ்சாலி சுவாமி வணக்கங்க. நீங்கள் மந்தார மலருக்காக பாஞ்சாலி அநேக கோடி மலர் கொண்டு உங்க பாதத்தில் போற்றி செய்த ஐயனே சுவாமி. என்னை பெரியாமல் சுகமாக வாழ்ந்தது. ஆகட்டும் ஐயனே. என்ன பாஞ்சாலி சுவாமி ஒன்று கேட்டால் மன வருத்தமில்லை. நீங்க சொல்லுங்க. இந்த வீதமோ ஆமா அண்ணன் தர்மநந்தர் வீதம். உண்மைதான். இரவு 12 மணிக்கு உண்மைதான். என் அண்ணன் தர்மநந்தரை விட்டு விட்டு ஐலக்கால் சிந்தனையோடு என்னை தேடி வந்துகிறாயே. மீண்டும் உனக்கு என்ன மன சஞ்சலம்? ஏதாவது குறை என்பதை கேட்கறீங்க சுவாமி? வேற யாராவது ஆசைப்பட்டாங்களா என் மேல? யார் என்ன பண்ணா சுவாமி? பாப்பா மாதிரி சாமி மாதிரி என்ன உனக்கு குறை நேர்ந்தது? சுவாமி துரியோதனன் பண்ண சூழ்ச்சியினால் 18 நாள் 18 நாள் யுத்தத்தை முடித்து சரி எங்க அண்ணன் கோபாலக்கண்ணனுடைய கருணையினாலும் உங்களுடைய தயவினாலும் 18 நாள் பாரதத்தை முடித்து துரியோதனன் துடை முறித்து உங்களுடைய தயவினால் கூந்தலை முடித்து விட்டேன். என்ன சஞ்சலம் இந்த இரவு நேரத்துல அண்ணன் பார்த்தார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பட்டத்தை அளித்து விட்டு சென்று ஒரு பதவி. ஆமா. ஆனால்
ஐவராஜாக்களை திருமணம் செய்யும்போது பாஞ்சாலி வருடத்திற்கு ஒரு முறை ஐவராஜாக்களோடு வாழ வேண்டும் என்று பெரியோர்களுடைய உத்தரவு. அந்த வீதத்தின் பிரகாரம் என் அண்ணன் தர்மனுடைய வீதம் ஆமா அந்த இரவு நேரத்துல விட்டு தனியாக வந்த காரணம் என்னன்னு கேட்கிறேன். இரவு 12 மணிக்கு ஐதர்கள் சிந்தனையோடு என்னை தேடி வந்துகிறாயே சுவாமி, என்ன குறை? நீங்கள் சொல்லும் பிரகாரம் சரி, சந்தோஷமாக இருந்து சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு நானும் அண்ணனும் சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கும் வேலையிலே மக்கள் குறைத்திருப்பதற்காக அந்த சமயத்தில் 100 பெண்கள் வீதி வழியாக அழுத சிந்தனையோடு சென்றார்கள். ஆமா, அந்த செல்லக்கூடிய பெண்கள் அடுகுரலோடு செல்லக்கூடிய பெண்கள் யார் என்று உன் அண்ணன் சிம்மாசனத்தில் எழுந்திருந்து அம்மா பாஞ்சாலி, இப்பேற்பட்ட சிம்மாசனத்தில் மக்கள் குறைத்திருப்பதற்காகத்தான் அமர்ந்திருக்கின்றோம். ஆனா செல்லக்கூடிய பெண்கள் யார் அப்படின்னு உன் அண்ணன் கேட்டார். அதற்கு நாட்டுக்கு முதலமைச்சர், நாட்டுக்கு அரசன். மக்கள் குறைத்திருத்தாக வேண்டும். அப்போ நான் என்ன தெரிவித்திட்டேன்? சரி, ஏற்கனவே காலத்திலே துரியோதனாதிகள் நமக்கு எவ்வளவு வஞ்சகம் செய்திருக்கிறார்கள். ஒரு கோடி சூழ்ச்சிகள் செய்தார்கள். ஆமா, ஆனா செல்லக்கூடிய பெண்கள் தம்பி மனைவிகளாக இருக்கக்கூடிய உனது பங்காளி மனைவிகளாக இருக்கக்கூடிய 100 பேரும் கணவன் இறந்து விட்டதை நினைத்துக் கொண்டு மன சஞ்சயத்தோடு அழுகிற சிந்தனையோடு செல்கிறார் என்று கை தட்டி களிர் களிர் என்று சிரித்து விட்டேன். நான் சிரித்து விட்டேன். சரி, அதை சிரித்ததை கண்ட துரியோதனன் என்ன செய்து விட்டார்? இப்பேற்பட்ட சேனாசேனைகள் மாண்டதற்கு நீதான் காரணம். அண்ணன் என்றும் தம்பி என்றும் பாட்டன் என்றும் மக்கள் என்றும் பாராமல் இந்த 18 நாள் யுத்தத்திலே அனைத்தும் அடித்து விட்டோம். ஆனால் இத்தனை பேர் மாண்டதற்கு நான் பங்காளி பிரிந்ததற்கும் நீதான் காரணம். ஆதலால் இன்றையிலிருந்து நீ எனக்கு மனைவி அல்ல, நானும் உன் கணவன் அல்ல, வாழ தகுதியற்றவள் என்று அடியோதண்டமாக அடித்து என்னை நாட்டை விட்டு அனுப்பிவிட்டால், ஆதலால் அவரை நான் இழிவாக பேசிவிட்டு உங்களை நம்பி என் அண்ணன் எடுத்து விட்டாரா? ஆமா, உங்களை நம்பி வாதம் என்று கெதி என்று நம்பி விட்டேன். சரி, நீங்கள் சொல்லும் பதில் அப்படி ஒரு வாரம் ஏழமலை ஐயா வாடா. துரியோதனாகப்பட்டவன் அவன் மானா விளங்கக்கூடிய லட்சண மாணனுக்கு பூலங்கள்லாம் ஏற்படுத்தி எங்கள் ஐவராஜாக்களை தந்திரமாக வர வைத்து தூதுமாடி ஆடி நாடுராஜ மறைத்தான், 32 மதமாடி மறைத்தான். ஐவர் ராஜாக்கள் அவனுக்கு அடிமையான. அப்போ அவன் தம்பி கொட்டான், தம்பி துச்சாதனா அலமார் எல்லா ஐவர் ராஜாக்கள் அவனுக்கு அடிமை. அந்த 10 பாஞ்சாலி நமக்கு அடிமை. போடா அலமார் தாய் காலாறு மலையில இருக்கிறான், அவளை போய் அலமார் ஜெயகுதி மலையில ஏற்றி ஐமுதா மலையில ஏற்றி அலமார் புயல் உரிந்தான். அன்னைக்கும் என் அண்ணன் தருமார் நான் கதை எடுத்தேன், என் தம்பி வில்ல எடுத்தான். அண்ணா மாற்றான ஒருவன் அவன் மனைவியை புடை வளர்த்திருக்கிறான், உனக்கு கோவம் என்பது இல்லையா அப்படின்னு நான் கேட்ட உடனே என் தம்பி பீமா எனக்கு கோவம் என்பது இல்லையா, ஒரு புடி மணல் என் முதுகில போடு அப்படியே தெரிவித்தான். ஒரு புடி மணல் அள்ளி அவர் முதுகில போட்டு ஒரு சோழா போரி அப்படியே படபடன்னு அதே போல போலீஸ் அன்னைக்கும் பொறுமா இருந்தான் அண்ணன் தருமரே. இன்னைக்கு இந்த 18 பாரத நடந்தது ஒன்னாலதான், இந்த சேனாசாலை மாண்டது ஒன்னாலதான். அப்படி என்று சொல்லு கண்ணே பாஞ்சாலி சுவாமி, இதெல்லாம் காரணம் நீதான் அப்படி என்று தர்மர் தெரிவித்தான். இதெல்லாம் என் அண்ணன் தர்மர் அண்ணா தர்மம் சொன்ன அவர் சொன்னது கரெக்ட். அண்ணன் சொன்ன பதில் தான் நீங்களும் சரி என்று சொல்கிறீர்கள் சுவாமி. யாரு சாமி? சுவாமி அடிவெல்லாம் போய் உன் வாயை வைத்துக் கொண்டு நீ கமலா நாட்டை வந்திருப்போமா, சூது மகனை ஆடி இருப்போமா, இல்ல என் தம்பி மகனை இல்ல போர் நடந்திருக்குமா, இந்த சண்டை நடந்தது யாரா அடிய அந்த மடிய அந்த கோலம் திருத்தங்க அக்காலவாய் அவனாலதான் வரலாம் போய் கணவனை பார்ப்பதற்கு மனைவிக்கு வேறு என்று சாரங்க வேண்டும். அப்பேற்பட்டவரை பேசிவிட்டு உங்க அண்ணனை பேசிவிட்டு உங்களையே நம்பி வந்தேனே, நீங்களும் சொல்ல பதில் இப்படிப்பட்ட பதில் சொன்னார்
நான் எவரிடத்திலே நாடுவேன்? ஆடி பைத்தியார வெள்ளாரவை நீ வாய வச்சு தான் சண்டையா கிடையாது சுவாமி. என்னாடி சாமி? வேண்டாம் என்றார்த்தை கேளையா அத்தனை பேர் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு சரி உங்களையே நம்பி வந்தேனே. தாய் தகப்பனார் 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அக்காது வாசம் கழித்து அத்தனை வேண்டாம் என்று வெறுத்து 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அக்காத வாச காலத்தை உங்களோடு கழித்தேனே. அண்ணன் சொன்ன பதில் தான் சரி என்று உரைக்கின்றீரே. நான் எவரிடத்திலே நாடுவேன்? எப்படி இருப்பேன்? எங்கேயா போய் சாவடி இந்த செவடியா 1 2 எத்தனை திரும்ப வம்பல மாட்டி விட்டா? காட்டுக்கு எவ்வளவு காட்டுக்கு வனவாசத்துக்கு போகணும். வந்தாலு இவன் கம்மனா இருக்க மாட்டேன். ஒரே ஒரு பூவு மந்தார மலர் இந்த பூவை பார்த்து இவனை நானும் வனவடிக்க பார்க்க போயிருந்தோம். அப்ப போய் சமயத்துல மன்னவா இந்த நதியில பார்த்து விட்டு இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கிறது, இல்ல அந்த பூ எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டு ஒரே ஆட்டம். நான் வேணாண்டி வாடி இல்லை என் பேச்சு என்னைக்குமே கேட்க மாட்டான். ஆனா அப்போ போன உடனே அப்போ அங்க இருந்த முனிவர் தெரிவித்தார், இந்த மலர் குபேரப்பட்டினத்தில் கிடைக்கும், அங்க மணிவாராண்ட ஒரு காவலர் ஒரு அரக்கன் சாட்சி செய்கிறோம் அப்படின்னு தெரிவித்த உடனே குபேரப்பட்டினம் சென்று அவனை மடித்து அப்போ அந்த மந்தார மலர் கொண்டு வந்து குபேர என் மேல் போட்டு இதெல்லாம் யாரால சும்மா இருப்பானா? அங்க குபேரப்பட்டினத்துக்கு போய் 1 மணி நேரத்துல 2 லட்சம் பேர் சாவடிச்சு. யாரால? இவ்வளவு தானே. அது மட்டும் செஞ்சோம். அப்போ வனத்துல பரணசாலை அமர்த்து உறங்கி கொண்டிருந்தோம். அப்போ தினந்தோறும் இவன் ரூபாய் எடுத்து தினந்தோறும் சுடுகாட்டுக்கு சென்று இரவு நேரத்துல 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு சென்று அங்க இருக்கிற பிணத்துல பிடி தின்னும்போது. ஆனா இது எங்க மாமா கோபாலக்கான பாத்துல இருந்து அவருக்கு தெரியும். அப்போ இரவு நேரத்துல வந்து ஏய் மச்சான் பீமா பேச்சு வாடானாரு. ஏய் எங்கடா பாஞ்சாலை காணனாரு. அம்மா அப்படி என்று நான் கதை எடுத்தேன். பாஞ்சாலி யாரும் செய்யணுமா பேசாத என் கூட வா அப்படின்னு தெரிவித்தார். அவரு கூட நான் மட்டும் போனேன். பார்த்தா அகோரம் எடுத்து பிணத்தை பிணை தின்னுறான். அம்மா யாரு மாமான்னு கேட்டான். இவன் தானே உன் மனைவி பாஞ்சாலி. எதுக்கு மாமா இந்த உருவம்? தினந்தோறும் உங்களை தூங்க வச்சுட்டு இவன் இப்படிதான் போய் பிணத்தை தின்னுகிறான். ஆனா இவ்வளவு ஒரு நாளைக்கு சரி வந்து உங்களை தின்னாலும் சாப்பிட்டாலும் ஆனா அவனை காலை பிடித்து அப்போ என்ன தெரியுமா சத்தி வாங்க வேண்டாம். என்னைக்கா இருந்தாலும் சரி எங்க 50,000 காலை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சத்தியத்தை கொடு. அவன் வருவா காலை பிடிச்சி வருவா. அவன் காலை பிடிச்சு கொண்டு இந்த மனம் பூரா தரத்தை நீ தடிச்சு அப்ப மீண்டும் எனக்கு சத்தியம் கொடுத்தான். பணத்தை தேவடி அங்க வரலாமா? வரலாமா சுவாமி? அண்ணனை வேண்டாம் என்று நீங்கள் தான் பலமா என்று உங்களை நம்பி வந்தேன் சுவாமி. ஐயா புத்து கெட்ட பாஞ்சாலியா நச்சு வந்தே நச்சு வந்தே புத்து கெட்ட பாஞ்சாலியா
பைத்தியார வெள்ளார போய் ஹை ஹரி கத்தி கத்தி போய் கத்தி கத்தி போய் ஹரி கத்தி கத்தி போய் கத்தி கத்தி போய் ஹரி வாங்க எங்க கிணறு போட்டு மீந்து சேர்த்து போ இங்க வாடி இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா வாடி இப்படி வா தாலி அறுத்து கொடுத்துட்டு போ தாலி அறுத்து கொடுத்துட்டு போடி போ தாலி தானே வேணும் தாலி அறுத்து கொடுத்துட்டு போ ரவி ஓ என்னடா போ என்னடா நிம்மா நீ போட்டா நான் என்ன பண்றதுக்கு தாலியை நான் கைட்டு கொடுத்துறேன் நான் ராவாராத்திரில முக்கோடு போட்டுட்டு வரல இல்ல தோட்டத்துக்கு பின்னாடி ஈத்துட்டு வரல 56 தேச ராஜாக்கள் மத்தியில என்ன திருமணம் செஞ்சீங்க அன்னைக்கு பெரியோர்களா சபையில இருந்தாங்க யார் யாரு அன்னைக்கு யாரா அந்த சபையில இருந்தாங்களோ அவங்களை கூட்டுட்டு 10 பேரை வச்சு தாலி கட்டணும் இந்த தாலியை நான் கைட்டு கொடுக்குறேன் அந்த 10 பேர் வந்தாங்கன்னா அறுத்து கொடுக்குறோம் கையில கைட்டு கொடுக்குறோம் உன் கையில அறுத்து கொடுக்க வேண்டாம் கைட்டே கொடுத்துருவோம் உன் கையில கைட்டு கொடுக்குறேன் போற மாதிரி அறுத்து கொடு மனசார இவன் சொல்றது வாஸ்தவம் தான் 56 தேசத்து முன்னாடி பிள்ளை வளைத்து என் தம்பி அர்ஜுன திருமணம் செய்தான் நாங்களும் திருமணம் செய்தோம் ஆனா இந்த 18-14 சண்டையில போரா பேர் சேர்த்துட்டான் எவ்வளவு போயிட்டாரு நான் போய் எங்க போயிட்டேன் அதுக்கு நான் என்ன பண்றது எப்படி கைட்டு கொடுத்தேன் மடியில் கலகடிச்சோம் நான் போறேன் ஒன்னு போன் சொல்றேன் நான் மனைவியில் என்ன பிற்பாடு என் மேல கை வைக்கணும் நான் வித்தியாசமா பேசுறேன் போயிடணும் என்ன மனைவியில் என்ன பிற்பாடு என் மேல கை வைக்கிறதுக்கு என்ன உரிமை அதான் என்னடா இவ்வளவு வச்சு நீங்க பஞ்சாயத்து அவன் வந்ததுல நீ அவனுதான் சப்போர்ட் அவனை வச்சு நகரன் ஆமா அவனை வச்சு அடிக்கிறேன் ஐயோ அவனை வச்சு நகரம் எனக்கு குரு கேட்க மாட்டான் நான் தாலி கட்டி வச்சுக்கிறேன் வீட்டுல அடிப்போம் ரோட்ல அடிப்போம் எல்லாம் தமிழ்நாடு நீ வேணாம் சொல்லுவா நீ கேட்ட பாரு கரெக்டா கேள்விங்க மாமியா மாமனார் 2 பேரும் சண்டை போட்டுக்கினாங்க சரி இவன் போய் மாமா மாமான்னு கேட்டான் மாமல என்ன பண்ணாங்க இன்னும் மருமக வந்துட்டா சப்போர்ட் பேசுறேன் உனக்கு அப்ப மருமக நீ வச்சு நிக்கிறியா அப்படி அதே போல வச்சுக்கினாங்க நான் போறேன் போ ஆட்ல கால வைப்போம் நான் வைக்கல போயா அத போல கூட இருக்கலாம் எல்லாரி கை நிக்கிட்ட நீ போய் அப்புறம் மனைவில இருந்து பிற்பாடு உன்கிட்ட என்ன சாதி நீ போய் அப்பள மகளிர் மன்றத்துக்கு போவோம் போய் கேஸ் கொடுப்போம் அங்கதான் பொம்பளை போய் சொல்லி தட்டியோடு நமக்கு வேணான்னு ஒண்ணு முடிவு பண்ணிட்டாரு அவரு. இனிமேல் வாழ்ந்து அவரு கூட சந்தோஷமா அவன் கம்னா இருந்தா நீ ஐடியா கொடுக்குற நான் போறேன்னு சொல்லிட்டு போ ரவி
தர்மராஜா ஆ, இந்த சேனைகள் மாண்டதற்கும் பங்காளி பிரிஞ்சதுக்கும் நீதான் காரணம் அவர் சொல்லிட்டாரு. ஆமா இவரு எங்க அண்ணன் என் சொல்லிட்டு அண்ணன் என்ன சொன்னாரோ அதுதான் சரின்னு இவர் சொன்னார். ஆமா நான் ஏன் என்ன சொல்றேன்னா, ஆ, ஒரு நாள் நைட்டு தொடர்ந்து கூத்தாடுறோம், ஆமா ஒரு நாளுக்கு நெஞ்ச வலிக்குது கைய நோவுதுன்னு சொல்றேன். ஆமா, ஆமா. இப்படி ஒவ்வொரு இரவும் பணத்தை சம்பாரிச்சு கொண்டு உன் பொண்டாட்டி கையில கொடுக்கறன்னு வச்சுக்கோ. ஆ, உன் பொண்டாட்டி அந்த வீதி வழியா பொருள் போகும். என்னென்ன பொருள் போகுதோ எல்லாம் வாங்குவான். ஆமா. ஏன்? அவ கஷ்டப்படுறதா இந்த இரவு நேரத்தில் நம்மளுடைய வழியை பொருட்படுத்தாம குடும்பம் நல்லா இருக்குன்னு பணத்தை சம்பாதிக்கிறோம். ஆமா. அந்த பணத்தினுடைய அருமை தெரியாம அவங்க செலவு பண்ணவங்க ஆ. கேட்டா குடும்பம் கெட்டு போகும். ஆமா ஏன் இதை சொல்றேன்னா, அப்ப நீ சம்பாதிச்சா வாங்க கூடாதுன்னா அப்பதானே உன் காய்ச்சல் அப்படி கலந்து அத கண்ணுக்கு தெரியாத பணத்தை பாக்குறாங்க. அப்படியே வாங்கி குடிச்சிட்டு வந்துருவோம். கண்ணுக்கு தெரியாத பணத்தை பாக்குறாங்க. ஆமா. ஏன் இதை சொல்றேன்னா, 56 தேச ராஜாக்கள் மத்தியிலே ஆ. வளையாத வெள்ளை விளைத்து ஆ. மஞ்சள் நிறை பார்த்து ஆ. மச்சக்குறி அடித்து என்னை கரம்பெடுத்தவர் என் பதியான மன்னவர் அர்ஜுன பெருமான். குரு வந்து தாலி கட்டணும் தானே வயல இருக்கிற தேங்காய் வைப்புள்ளா இருக்கு எடுத்து உடைச்சு, கடையில இருக்கிற தேங்காய் கடையில இருக்கிற தேங்காய் வைப்புள்ளா இருக்கு எடுத்து உடைச்சு, யாரோ வளையாத வெள்ளை வளைச்சிட்டு வந்தா நீ வேணும் சொல்ற போயா நாட்டுல கூட வெளியே போ, நாட்டுல நிக்கிற போயாடுற போய் வெளியே யாரு நீ போயா தொடர்பாடு எடுத்து போயிடு. ரவி அப்போ வளையாதவில்லை வளைத்து மஞ்சள் நிறை பார்த்து மச்சக்குறி அடித்து அர்ஜுன பெருமான் வளைத்தார். அவர்தான் உன்னை கிளம்பிடுச்சு. அப்போ பொருளை சம்பாரிச்சவனுக்கு குறுக்க வந்து போட்டு அதனால பொருளை சம்பாரிச்சவங்க பொருள் கண்டிப்பாக அவரிடத்தில் சென்றால் என்னை கண்டிப்பாக சந்தோஷம். கண்டிப்பா. அதனால் அர்ஜுன பெருமானை பார்த்தாங்க. உன் மனைவி பாஞ்சாலி இதை வச்சு கண்டி விடுதார் போ.